ஓம் ஓம் அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி பேரும்பம் பேரும்பம் பேரும்பம். ஓம் மாண்டர்களே உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க எல்லாரும் வந்துக்கிறீங்க. இன்றைக்கு என்ன தூதர்டேக்கு நீங்க மலேசியாலையும் கூட போறீங்க, இப்ப நியூசிலாந்தும் வந்திருக்கிறார்கள். ஆனா நியூசிலாந்து வந்திருந்தாலும் 18 வருஷம் ஆச்சு. இப்ப 18 வருஷத்துல 2011 ஆத்மா சமாதியாகி கீழே வந்தோன்னு தூதர்வாரா சத்தியஜோத்துக்கு. இப்ப சத்தியஜோத்துக்கு வந்துக்கிறார், கலியுகத்துக்கு வந்துக்கிறார். இப்ப கலியுகத்துல நீங்க எல்லாருக்குமே மலேசியால 18 வருஷமாக 10 வருஷம் மலேசியா முடிஞ்சு 8 வருஷம் ஆச்சு. அப்ப 8 வருஷம் இப்ப நியூசிலாந்துல இருக்கின்றார். இப்ப 9 வருஷம் துவங்க போகுது. அப்ப 9வது தூதர் பயிற்சி முடிச்சு ஒவ்வொரு ஆண்டும் வந்து உங்களுடைய ஆத்மாவுக்கு கணக்கு இருக்கு. ஆனால் எல்லாருமே 14 வருஷம் ராமா தியானம் இருந்தார். 14 ஆண்டு ராமா தியானம் இருந்து அங்க அசுரன் அழிச்சு பூமி இயற்கைக்கு விடுதலை அடைச்சுது, நாட்டுக்கு ராவணன் அழிச்சு. ஆனா இப்ப நீங்க எல்லோரும் முயற்சி பாருங்க, இந்த தூதர் வந்திருக்கிறார் நபி ஈசா. நபி ஈசான்றது உங்களோட வலுப்பட்டுன்ற தொப்புள்ள இருக்கிற மூச்சு சிலோவா குறைஞ்சு வரும். தவம் இருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு நிமிஷத்துக்கு 15 குறையுது. அப்ப மூச்சு 15ல 5ல இருக்கு, 6ல இருக்கு. ஆனா இப்ப நீங்க யாருமே 0க்கு வரையல. ஏன் 0க்கு வரையலை என்றால் நீங்கள் தவம் செய்து அங்க அண்டத்தோடு இருக்கும் போது, இப்ப நான் பேசும் போதும், அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தூதர் பேசும்போது அண்டத்திலிருந்து தான் பாக்குறாரு. அண்டத்திலிருந்து உங்களுடைய சக்கரம் மூலம் உங்களோட வாசி காத்து உங்களோட மூச்சு காத்துல பார்ப்பார். நீங்க எவ்வளவு சூரிய காத்துல சுவாசம் செய்து கொண்டிருக்கிறீங்களோ இயற்கையோட, பூமியில உள்ள இயற்கையோட, ஆனா அண்டத்துல இருந்த பிராணம் மூலம் உங்களோட சக்கரங்கள் விளைந்து சுவாசிச்சு கொண்டிருக்கும் போதுதான் உங்களுடைய சக்கரங்கள் நிலை விதியை மதியால் மாற்ற முடியும். அப்ப மதிக்கு வருவதென்றா தவம் செய்து நீங்க 5 வாட்டி தவம் செய்தவர்கள் எல்லோரும் மாற்றம் நடந்திருக்கும், 1 வாட்டி செய்தவர்களுக்கும் மாற்றம் நடந்திருக்கும். ஆனா அதுல வித்தியாசம் என்னவென்றால், இன்றைக்கு 18 வருஷமாக எல்லோருக்கும் தவத்தை திறந்துட்டு வந்துட்டார். அப்ப நீங்க ஞானம் குடிக்க வேணும் என்பது என்ன? ஞானேந்திரன் கர்மேந்திரன் என்று சொல்லி அந்த கரங்கள் என்று சொல்றது கண் மூக்கு வாய் செவி. இந்த கண் மூக்கு வாய் செவி மெய். இந்த மெய் மாறுதலா இருந்தால் உங்களுடைய புலன்கள் மாற வேணும். உங்களோட புலன்கள் மாயைக்கு போகுது, அதுக்கு போகுது என்று சொன்னாலும் 18 வருஷம் உங்களோட புலன்கள் மாற்றம் நடந்திருந்தால் சாப்பிட்ற உணவுலேயே தெரியும். நீங்க சாப்பாடு குறைச்சிருப்பீர்கள், விரதம் ஒரு டைமுக்கு டைம் சாப்பிடுவீர்கள், ஒரு உங்களுக்குள்ளேயே மாற்றம் தென்படும், உணர்வீர்கள். நான் இணைந்திருந்து இப்ப இயற்கையோட இருந்து வாழ வேணும். இப்ப இயற்கை என்றது இங்க அண்டத்தோட இருந்து வாழணும். பூலோகம், பொருளோகம், சொர்க்கலோகம், மகலோகம், ஜனலோகம். அப்ப இந்த பூலோகம், சொர்க்கலோகம், மகலோகம் என்றதைத்தானே உங்களுக்கு தவம் செய்து சொல்லி தந்துட்டு வந்துட்டார். ஆனா அது அண்டத்துல கணக்கிற்கு உங்களோட ஆத்மாக்கு. ஆனா எல்லோருடைய ஆத்மா இன்றைக்கு வந்து தூதரை கூட போறீர்கள். இப்ப எத்தனை பேர் மலேசியால இருக்கிறார்களோ உலகத்துல, இப்ப எல்லா தவங்களும் மேனி தவம் இருக்கு. எல்லா தவங்களும் செய்கிறவர் எல்லோருக்குமே இன்றைக்கு கணக்கு இருக்கு. ஏன் பரமாத்மா அங்கிருந்து பார்க்க நபி ஈசா வந்தால் முஸ்லிமா இருந்தான, கிறிஸ்தவா இருந்தான, ஹிந்துவா இருந்தான, எம் மதத்துக்குள் நான் இருக்கின்றேன். அப்ப முகமது நபி வந்தாரு, மோசஸ் வந்தார், இயேசு வந்தார். அப்ப நபி முகமது வந்து என்ன சொல்ற ஓதி வச்சுக்கிறார் குரான். அதே மாதிரி அப்பர் சம்பந்தர் உங்களோட ஹிந்து 63 நாயன்மாரும் பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு பாடி இப்ப நபி ஈசா வந்து என்ன செய்யறார்? இப்ப எப்படி கணக்கு பார்க்கிறாருன்னா, உங்களோட தவம் செய்து உங்களோட மூச்சு கணக்க பார்க்கிறார் வாசி காத்துல. அதைத்தான் வந்து சொல்லித்தாரார் ஒழிய உங்களுக்கு இங்க எழுதி வச்சுட்டு போயில. மனிதனுக்குள்ள எழுதி வைக்கிறாரு, ஊனுருகி ஒளிபெருக்கி தள்ள தெளிந்தவன் ஜீவன். அப்ப உங்களுக்குள்ளதான் ஒளியை வைக்கின்றார். அப்ப உங்களுக்குள்ள வைக்கிறாண்டா. அப்படி உங்களோட ஆத்மா வந்து அண்டத்தோடு இணைஞ்சு கொண்டிருக்கும் போது சக்கரங்கி சதாக்களை மிளந்து மூளையில இல்லாமன்னு சொன்ன என்ன, உங்களுடைய இடக்கலை வளைக்கலை மாறி வாசி காத்தில் இருக்கும் போதுதான் உங்களோட ஞானம் குடிக்கிறது. ஞானேந்திரன் கர்மேந்திரன் என்று சொல்ற இந்த பஞ்சபூதம் மாறும். இப்ப பஞ்சபூதம் மாறுதண்ட இயற்கை. இன்றைக்கு இந்த மரம் இருக்கு, சூரிய காத்துல இயற்கையா அது வாழுதுக்கு ஆத்மா இருக்குது. இந்த மரத்துக்கு ஆத்மா இருக்கு, எல்லா மரத்துக்கு ஆத்மா இருக்கு. ஆத்மா பிளப்பா இருப்பதற்கு, ஆத்மா பிளப்படுத்துறா தவம் செய்து அங்க அண்டத்தோடு பிளப்பா உங்களுடைய ஆத்மா இருந்தால் என்றைக்கும் ஆத்மா பிடிக்க முடியாது. இப்ப சிவன் வந்து இருந்தார், உங்களுக்கு சிவன் வந்து இருக்கும் போது சிவனை சனீஸ்வரன் பிடிக்க வரைக்கும் உருத்திராம்பலத்துக்கு பூந்துட்டார். பூந்தொன்னு என்ன நடக்குது? சனீஸ்வரன் காணல் என்ற ஆத்மாவை. ஆனா அதே மாதிரி நான் தவம் இங்க இருக்கும் போது தூதர் மொழிசாரி ஆத்மா எங்க பிடிச்சோட
அங்க சைத்தானால பிடிக்க முடியாது. ஏன்? ஆத்மா எங்க போகுது? அண்டத்திலிருந்து பிராணம் மூலம் மாத்த முடியும். அங்க அண்டத்துல இருந்து எல்லாருடைய ஆத்மாவையும் பரமாத்மாவில எல்லாம் உதவி செய்ய முடியும். எப்படி உதவி செய்ய முடியும்? தவன் செய்தால்தான் கூடு விட்டு கூடு பாயிறார். அப்ப கூடு விட்டு கூடு பாயிறான்னா இன்னைக்கு மோனிஷா தூதர் அங்க வந்து மார்னிங் வந்து மத்தியானம் சமைக்கிறா வீட்டுல. அப்ப அம்மா கேட்கிறா, என்ன தூதர் மாதிரி கடகரண்டு சமைச்சிட்டா, ஃபாஸ்டா சமைச்சிட்டான்னு சொல்றா. அப்ப அது என்ன நிலைமை? எப்படி நான் அங்க கூடு விட்டு வந்தேன். அந்த ஆத்மாவை வந்து மாத்தி கூடு விட்டு கூடு பாயலாம். அது அண்டத்துல முதுகுத்தண்டில் இருக்க உங்களோட சக்கரங்கள் அனைத்தும் இயங்கி அண்டத்துல இயங்காட்டி அது மாற்றம் நடக்காது. அப்ப எல்லாருக்குள்ளே மாற்றம் நடக்கும். எல்லோருக்கும் உதவி செய்கிறார். இங்க போறாரு, அங்க போறாரு. அது அங்க அண்டத்துல தான் மாற்றம் நடக்குது. அப்ப அண்டத்துல இருந்து உங்களுடைய தவம் இருக்கும் போது இன்றைக்கு 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷமா இங்க எல்லோருமே தவம் செய்தார்கள். எல்லா மான்றாலும் இன்றைக்கு வந்து பார்த்தால் அங்க தூதத்தினைக்கு மலேசியால பார்த்தால் ஆக்கள் எத்தனை பேர் வருவார்கள்? பழைய ஆட்கள்ல இருந்து வருவார்களா? 2011 இருந்து வந்த ஆக்கள் வருவார்களா? இன்றைக்கு 2026 வந்து நிக்குது. 2011 இருந்து சமாதியாகி வந்து தவன் நடந்து நடமாடும் கோயிலாக சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்து நடமாடும் கோயிலா எல்லா இடமும் வந்து என்ன சொல்லி கொடுத்தாரு? எல்லாருக்கும் ஒன்றைத்தான் வச்சுட்டு போனார் உள்ளுக்குள்ள. எல்லா மக்களுக்கும் சமநிலை தான். எம்மதம், முஸ்லிம் மக்களுக்கு தான், கிறிஸ்தவருக்கு தான், எல்லா மதத்துக்கும். இப்ப உலகம் வந்திருக்க நிலையே பாருங்க. இன்றைக்கு உலகம் அழிவு என்ன நிலை நிக்குது? எல்லாம் ஒன்றுக்கொன்று அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகம் 3ஆம் போர் வரப்போர் நிற்கிறீர்கள். இதெல்லாம் கலியுகம். ஆனா கலியுகத்துல வந்து நபி ஈசா வந்து அன்பா சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்து தவம். அது அரசியல் வேற. ஆனா இயற்கையோடு சேர்ந்து சுனாமி இதெல்லாம் வருதுன்னா உங்களோட முதுகுத்தண்டு சக்கரம் வைக்கிற மாதிரி தான் உங்களோட பரம்பொருள். பரம்பொருள் என்ன? அண்டத்தில இருந்து உங்களுக்குள்ள வாசிகாத்து உதவி செய்து கொண்டு இருக்கவில்லை என்றால் உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்காது. அதாலதான் இன்றைக்கு தூதரே கடைசி நாளாவது உங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இவங்க நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு தூதர் வந்திருக்கிறாரு, நடந்திருக்கிறாரு, நியூசிலாந்து போறார். இந்த நியூசிலாந்து வந்து இங்க பாடசாலை பிடிக்கிற, அடுத்த ஒரு பாடசாலை துவங்க போகுது. அப்ப பாடசாலையில் ஏன் பிடிக்கிறான்னா சிறு பிள்ளையே விதைய மாத்த சொல்லி. ஆனா மலேசியாவில் இருக்கிற பாடசாலையில போய் சொல்லி கொடுத்தாலும் அங்கே ஃபேமிலியா அங்க அப்பா அம்மா சேர்ந்து தியானம் செய்து விதை மாறவில்லை. அது சும்மா பாடசாலை நடக்கக்கூடிய சும்மா இருக்கா. அப்புறம் அடுத்த பெரிய பிள்ளையாகி 18-20 அப்புறம் அவங்க தியானம் செய்வதும் இல்லை, அதை பத்தி கணக்கெடுப்பதும் இல்லை. அதாலத்தான் உங்களுக்கு சொல்றேன், கலியுகம் முத்தி இருக்கு. கலியுகத்துல வந்து நிற்கிறபடியால் கல்கிக்கு நீங்கள் ஞானம் குடிச்சாதான் கல்கி ஆக முடியும். அதனால இப்ப நபி ஈசா வந்திருக்கிறாங்க. நபி ஈசா தூதர் வந்திருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் நபி மூலம் தான் மூச்சு வராது. அப்ப எல்லாரும் நபி ஈசா என்று தூதர் என்று சொல்லியிருக்க எல்லாரும் அந்த சீரோக்கு வாசிகாத்து எப்படி 5 வாட்டி தவன் செய்து வந்து உங்களோட சக்கரங்கள் தந்துக்கிற கையில கரண்ட். இந்த சக்கரம் மூலம் நீங்க துறக்கிறீர்கள், சொல்லி கொடுக்குறீங்க. சொல்லி கொடுக்கிறவை கூடியே தவம் இருந்து கொண்டே இருக்க வேணும். அப்ப ஐக்கியமாகணும். ஐக்கியம்ண்டா என்ன? ஊனுருகி ஒளிபெருக்கி அங்கே நீ ஐக்கியமாகாட்டி உங்களுடைய முதுகுத்தண்டுல ஊனுரி அந்த எல்லா சக்கரம் ஊனுரி கொண்டு உங்களோட மூச்சு சீரோவில் வந்து உணர்வி கொண்டு அந்த உள்ளுக்குள்ள அந்த பஞ்ச பூதத்தை உணர வேணும். பஞ்சபூதம்ன்றது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதோட உள்ளுக்கு ஒளியோட படுக்கும் போது அங்க மூச்சற்று படுக்கணும். அப்ப உங்களுக்கு எப்ப மூச்சற்று போகும்? இருக்காது. தூதர் மோனிஷாக்கு மட்டும்தான் தெரியும், ஃபீல் பண்ணுவோம். ஓ இதுதான் எல்லாம் தெரியுமே. அவங்களுக்கு கூடு விட்டு கூடுவாங்க. இப்ப அவங்க அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க கண்ணை மூடிட்டு இருந்தாண்டா ரைட், ஓகே, ஐக்கியமா. அப்ப இன்னும் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. நான் இங்க வந்து நியூசிலாந்து வந்துட்டேன். ஆனா எனக்குள்ள மாற்றம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் மாற்றம் மாறிக்கொண்டு இருக்கும். தூதர் வர வர காத்தடைப்ப அடைக்கிறண்டா இந்த 15 காத்து இல்ல, மேல் நோக்கி உள்ளுக்கு 12 காத்து இருக்கு. சிவ பரமாத்மா அண்டத்துல. அந்த அண்டத்துல காத்து அடைக்க 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 இப்ப 12க்கு வந்துட்டா உருவம் எடுக்கலாம், இது செய்யலாம். அந்த 12 காட்டும் அடை கொண்டு வரைக்கும் இந்த வாசி காத்து பரவி கொண்டு பூமியில் இருக்க தூதர் வரும்போது எந்த நெகட்டிவும் இருக்காது. அந்த ஏரியாவே மாறிடும். அதே மாதிரி எந்த மகான்களுடைய கால்கள் புல்லுல பட்டால் புல்லுக்கு மோட்சம் இருக்கு தெரியுமோ. மாண்ட கால் புல்லுல பட்டுட்டு சொன்னா அந்த புல்லு அடுத்த பிறப்பு வண்ணாதிருப்தியா பிறக்கும். அப்ப அதை என்ன நடக்குது? புல்ல மிதிச்சாலும் அதுக்கு என்ன நடக்குது? கர்மா மறைஞ்சு வண்ணாத்து பூச்சியா பிறக்கும். அப்ப அது ஆத்மா. இந்த ஆத்மால கை பட்டால், உடம்பு பட்டால், விளக்கு பட்டால் மாற்றம் ஏற்படும். அதுக்கு மோட்சம் இருக்கணும். அப்ப அடுத்த புல்லாய், பூடாய், புழுவாய், பல்விருவமாய். அப்போ ஒவ்வொரு மோட்ச கடை நீங்க என்ன செய்கிறீர்கள்? மெதுவா செஞ்சது கீழே வந்து நீங்க புழுவாக போறீங்களா, மிருகமாக போறீங்களா, என்ன பிறப்பு அடுத்த பிறப்புன்னு யோசிக்கிறீங்க.
ஆனா அதை விட நீங்க தவம் செய்து கொண்டு இருந்து கொண்டு ஃபேமிலி மெடிடேஷன் பாருங்க. காட்டுக்கு போக தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. ஃபேமிலியோட இருந்து தவம் செய்து அந்த தவம். அப்ப என்ன நடக்கு? குடும்பம் குடும்பமா உங்க மலேசியால எல்லாரும் செய்ய சொல்லி எல்லா கோயிலும் ஆலயங்களை பிடிச்சு வச்சு எல்லா இடமும் சொல்லி கொடுத்து வந்தாலும் மாணவர்களுக்கு புரியவில்லையா, உணரவில்லையா? என்ன புரியல, உணரல. செய்து உணர்ந்திருந்தால் அவங்க தொடர்ந்து செய்வாங்க. அப்ப நீங்க விட்டுட்டால் நீங்கள் அண்டத்தை விட்டது, பரமாத்மா விட்டா அங்க நீங்களுடைய சிவனை கைவிட்டுட்டீங்க. சிவனை நீங்க சொல்லுவீங்க, இவங்க அல்லா கைவிட்டான்றீங்க, இயேசுவை கைவிட்ட, எல்லாரையும் கைவிட்டுறீங்க. அந்த அவர்கள் தூதர்கள். இப்ப நான் வந்து என்ன நீங்க கைவிடல, என்ன கைவிட்டு என்ன செய்ய முடியும்? என்ன கைவிட மாட்டாரு பரமாத்மா. உங்களை நம்பி நான் பெறையிலேயே எல்லாருமே முழுசா தூதரும் உங்களை நம்பி இல்லை. உங்க எல்லாமே அண்டத்தை நம்பித்தான் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லா தூதர்களும். அப்ப எல்லா தூதரையும் கைவிட மாட்டார். எப்படி அப்பர் சம்பந்தர் மாணிக்காதர விடையிலையோ அதே மாதிரி உங்களை கைத்தில வாசி காத்துல இருக்க வரும். இதுதான் இன்றைக்கு தூதரைக்கு நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. சும்மா மட்டையில எழுதி சர்டிபிகேட் கொடுக்க போறோம். இன்னைக்கு கொடுக்குறோம் நியூசிலாந்துல கொடுத்தா போல என்ன திருக்குடுபட்டாச்சு. ஆனா எல்லாரும் செய்யறார்களோ? அப்ப என்ன, எல்லாருக்குமே இது என்ன மாதிரி ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு வாக தேவர்களாக. தேவர் என்ற எப்படி? தேவர்கள் இங்கால, அசுரர் இங்கால. அப்ப தேவர்களாகி கொண்டு வரைக்க எத்தனை பேர் வருவான்னு தெரியாது. அந்த நிலைக்கு வர போகணும். நீங்க நினைக்கிறீங்கள், ஓ இது செய்து போட்டா எங்களுக்கு இது கிடைக்குது, அது எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க மனதை பலி கொடுத்து 60 வயதுல இப்படி இருக்கணும், பேரும்பத்தில் இருக்கணும். இப்ப நான் இருக்கிறேன், ஒன்றும் வேலை செய்யல, உள்ளுக்கு உருகி கொண்டிருக்கார். இப்படியே பேசாம இருந்தா இது நடக்குமா? ஏதோ இங்க இருக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு உங்க வர போறேன். மலேசியா வாராரு, மலேசியா வந்தா நடக்கும். எல்லாரும் ஓடி வந்தா என்ன செய்வீங்க? எல்லாரும் செய்த கணக்குப்படிதான் இருக்கும். உங்களோட கணக்கு என்ன இருக்கோ அந்த கணக்குப்படிதான் இருக்கு. நான் மத்தோட என்ன நடக்கும்? அப்ப இருக்க மாற்றம் ஏற்படும், அவ்வளவுதான். அப்ப செய்த கர்மாடா இருப்பீங்க நீங்கள். அங்க கர்மா எவ்வளவு அழிச்சிங்கள்? எல்லாரும் கர்மா இருக்கு, கர்மா இல்லைன்னு. இப்ப இருக்கிற தூதரின் புத்தாக்கியும் கர்மா இருக்கு. திருப்பி வாயிட்ட மனிதன் உடம்புல கர்மா இருந்தாலும் இப்ப என்ன கர்மா டிலீட் ஆகும், 24 டிலீட் ஆகுது கர்மா. அப்ப இந்த கர்மா சக்கரங்கள் போய் வந்தாலும் பூமியில நடக்கும் போது சாப்பிடும் போது சாப்பாடே கர்மா தான். அப்ப ரத்தத்துல இருக்க செல் எல்லாமே மாற்றம் நடக்கத்தான். உங்களுடைய செல்ன்றது எத்தனையோ மில்லியமான செல். இப்ப இறைச்சி கொள்ளுங்க, இந்த சண்டை தொடங்கி விட்டுது. ஈராக்கில ஈரான் கட்டாடு வாயில அந்த சட்டலை நிரம்பி வச்சதால மழை வராம தடுத்திருந்திருக்கு. அந்த சட்டல் விழுந்தகையோட எல்லா இடம் மழை வருது. அப்ப உங்களுடைய ஏஐ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே பூமாதேவிக்கு பாதிப்பு. அப்ப நீங்க உலகத்தை அழிக்கிற மாதிரியான அணு ஆயுதங்கள் வச்சுக்கிறீங்கள், சேட்டலைட் வச்சுக்கிறீங்கள், எல்லாமே கழிவு தான். அப்ப அன்று படைக்க செலிக்கட்டும் விவசாயம் சீர்பரட்டும் நிர்வாகம் என்று கேட்க ஒன்றுக்கொன்றுவதே அன்பா இருந்தோம். ஆனா இப்ப நீங்க என்ன செய்றீங்க? எல்லாம் தெளிப்பதி அங்கே எல்லாமே இப்போ ரோபோட் தான் வேலை செய்ய போகுது. ஏல எல்லாம் செய்யலாம். ஓகே, ஏல குருவை செய்துடுவோம். ஓகே, குருவார அண்டத்துல இருந்து ஏன்றது வேற, பிண்டத்துல இருக்கிற ஏ சரி. நீங்க டிவியில பாக்குறது எல்லாம் அதெல்லாம் மேஜிக். ஆனா அண்டத்துல இருந்து வர மேஜிக் என்ன? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்பர் சம்பந்தரை அங்க கைத்தலாட்டி வச்சிருந்தார். இதுதான் அந்த நீங்க அப்பர் சம்பந்தம் மாணிக்க வாசர் எவ்வளவு சித்திரவா செய்துச்சுன. அது என்ன? அது அண்டத்துல எப்படி இந்த அது என்றது அண்டம் வேற, பிண்டத்துல நீங்க செய்து வச்சுக்கிறதெல்லாம் சட்டலைட்டுல நீங்கள் உங்களுக்கு செய்து விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். இது சின்ன பிள்ளை கார்ட்டூன் வேலை. ஆனா நாம இது கார்ட்டூன் வேலை இல்லை. நீங்க தவம் செய்தீங்களா இணைச்சு கொள்ளுங்க. இது தவம் செய்து ஊடுருவி ஒளி பெருக்கிறது. அண்டத்திலிருந்து உன்னுடைய சரிதமும் உன்னுடைய ஆத்மாவும் தந்த ஆத்மாவும் இயங்கிக் கொண்டிருக்கிறதான் பூமியில. எல்லா ஆத்மாவும் ஒன்றுதான். ஆனா மனிதனுடைய அறிவு, ஞான அறிவு, 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 7 அறிவு, 8 அறிவுன்னு சொல். 6 அறிவு உள்ளவருக்கும் 7 அறிவு வந்தா ஞானி, 8 அறிவு, 9, 10 அறிவு. அப்ப 10 அறிவுல பித்தன் பேசுறான், பைத்தியம். நான் பைத்தியம் என்று ஏன் சொல்றாருண்டா, உங்களை தான் பைத்தியம் ஆயிருவீங்க. அவர் பேசாருக்கு. அப்ப அண்டத்தோட நீங்க இருக்கும் போது எப்பவுமே உங்களோட மூளையில இருக்கிற செல் அவளவும் அண்டத்தோட இணைக்கி கொண்டு உங்களோட சரிதம் ஊடுருவி கொண்டு சமாதியா போய் அங்க அண்டத்துக்கு போய் சேரவணும். இப்ப மகா சமாதி என்ற வந்திருக்கிறார். இப்ப என்னுமே சக்தி கூடி வாராருங்க. வந்தா என்ன செய்ய போறாரு? வந்து இருக்க போற ஒன்று இந்த வேலை பேச இருக்கிறார். கண்ணை மூடிக்கொண்டு 10 கேள் இருந்தா 10 கேள் வாரம் முடிப்பேரும் ஞானக்கண் திறந்துதான் செய்ய வேணும் தவம். அப்ப யாரு? எல்லா மக்களும் செய்கிற அளவுக்கு நிறைய உருவாக்கிதான் மாற்றம் ஏற்படும். அப்ப அங்க நீங்க எல்லாருமே யோசிக்கும், இந்த தூதர் தினத்தோட
இங்க இந்தியா இருக்கிற ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மாக்கு எல்லாரும் பேசுறான். ஞானேந்திரன், கர்மேந்திரன் எல்லாமே அந்த புக்ல இருக்கு. எல்லாரும் புக்ல இருக்கு. புத்தாத்து இருந்தா போதாது. அத உங்களோட உடம்புல இருக்குதுன்னு யோசிக்கணும். அதுல இருக்க உடம்பு தான் உங்களோட இந்த ஞானேந்திரன், கர்மேந்திரன், சித்தி புத்தி அகங்காரம் எல்லாமே அழிய போகணும். சித்தி புத்தி அகங்காரம் தவம் இருந்தா தான் முடியும். சில பேர் சொல்லுவார்கள் தவம் இருக்கிறண்டா நினைக்கிறாங்களோ, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு புத்தகம் எழுதலாம். ஆனா புத்தகம் எழுதினாலும் எல்லா புத்தகத்தையும் சேர்த்தாலும் இங்கதான் பெறணும். இதுதான் சக்தி ஜோதி ஞான உபதேசம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். இது எல்லோரும் செய்து கொண்டு 5 வாட்டி தான் பெற முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஓகே அங்க போனா இங்கதான் பெறணும். இப்ப நான் வந்து போய் சமாதியாகி நிற்கிறார். அப்ப அங்க இருந்து இங்க வந்தா நீங்க வந்து இங்கதான் பெறப்போகுது. அப்ப இதை செய்து கொண்டு இருந்தால் இல்லறத்துல வாழ்ந்து கொண்டு 5 வாட்டி தவம் செய்யணும். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 5 வாட்டி செய்து கொண்டு வந்தா தான் முடியும். செய்துட்டு வரணும் தொடர்ந்து. எல்லா மக்களுமே இந்த திருந்தி செய்துட்டு வாங்க. தவத்தை ஆரம்பிங்க, ஞானத்தை குடியுங்க. தூதர் வந்திருக்கா, தூதர் வருவார். தூதர்ன்றது யாரு? உங்களையும் தான் தூதர் ஆக்கிட்டு போறாரு. யாரு நம்பி விட்டுட்டு போறாரு? அண்டத்துல உங்களோட மூச்சு காத்துல தெரியும் என்னென்ன செய்றீங்கள், என்னென்ன எல்லாம் செய்றீங்கள். ஒரு அண்ணன் போட்டி பொறாம அதெல்லாம் சித்தி புத்தி அகங்காரம், ஆசை, பேராசை. இந்த ஆன்மீகத்துல பேராசை இருக்காது. எல்லாரும் ஒன்றுதானம்மா. அவர் பெருசு, இவர் பெருசு, ஒன்று வில்லியம்மா. அப்ப எல்லாரும் இன்றையில இருந்து எல்லாரும் ஒன்று கூடுங்க, ஒன்று கூடி தவம் செய்யுங்க. இது வந்து அண்டத்துலதான் கணக்கு இருக்கு. அங்க அண்டத்துல அங்க லெக்ஷன் ஒன்றும் இல்லை. இப்ப இந்தியா தமிழ்நாடு லெக்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் அதெல்லாம் இல்லை. அங்க ஆன்மீகத்துல அரசியல் இல்லை. ஆன்மீகம் என்பது கடல், ஆன்மா ஆன்மீகம். ஆனா ஆன்மீகம் என்ற கடல் என்ற இந்த கடல் மாதிரி எல்லாரும் ஒரு கடலை வச்சுக்கிறியோ, இந்த கடல் அந்த கடல் அந்த கடல் பேரோ இல்லையே. அண்டத்துல பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், மானலோகம், ஜனலோகம், தவலோகம், ஆதவலோகன். அந்த ஆதவலோகன்ல கருகி உருகி வந்திருக்கிற. அப்ப 2011 படுக்கைக்கு தீவிக்கப்படுதான் படுத்துட்டு 2011 அங்க ஆத்மா கலண்டு சோல் ஒவ்வொரு சக்கரம் கலண்டு போய் வந்து திருப்பி நடமாடி கொண்டு வந்து இப்ப 18 வருஷம் ஆயிருக்க. இப்ப 14 வருஷம், 11ல இருந்து 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷத்துக்குள்ள மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறார் தூதர். தூதர் ஏன் மாற்றம் அடைகிறாரு? தூதர் வந்து இப்ப முழு பலமாக இந்த முழு ஞானம் என்று சொல்றீங்கல்ல, அந்த ஞானத்தை முழுமையாயிட்டாருண்டா அப்படி இருந்துருவார். ஒன்றும் பேச மாட்டேன். அப்ப மௌனமா இருந்தா என்ன நடக்கும்? ஒன்றும் உங்களுக்கு புரியாது. ஆனா உங்களுக்கு புரியும்படி எல்லாம் உணர்த்தி வச்சுட்டு பார்த்தா மௌனம் ஆக முடியும். அப்ப இன்னும் நான் மௌனம் ஆக மாட்டேன். வேறு பேசுவாரு. இதைத்தான் திருப்பி பேச போறாரு. என்னதை பேச போறாரு? திருப்பியும் பழையபடி அங்க ஒவ்வொரு 9 பூமி இயற்கையோட அடிமை. பூமியை சேர்த்து பேசலாம், ஒவ்வொரு விதமா பேசலாம். எல்லாம் பேசினாலும் உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க நான் பேசுறத யூடியூப்ல போட்டு பார்த்து என்ன பிரயோசனம்? எல்லோரும் தவம் செய்தால்தான் உணர முடியும். இப்ப என்ன இங்க வாரவை கூட நான் கேட்ட திறந்தோடனே வாசி காத்து வரும். எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அப்ப நான் அங்க வந்து எல்லாருக்கும் வரும் வாசி காத்து வருது. ஆனா வாசி காத்து வந்து என்னோட இருந்து தொடர்ந்து தவம் செய்தவைக்குத்தான் புண்ணியம் கிடைக்கும். அப்ப இங்க செய்யக்க மாறுது நோய். வெளியில போன தவம் செய்ய திருப்பி நோயில வருவீங்க. வைரஸ் கூடுது. அப்ப தொடர்ச்சியா உங்களுடைய செல்களை கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறதான் சக்தி ஜோதி ஞான உபதேசம். இது உங்களுக்கு மலையில சொன்னா சின்னாங்க ஈஸியான ஈஸி அது கஷ்டமா இல்லையா? தவம் செய்யல தானே. இன்றைய தூதரே வருது. எல்லோரும் வந்து தண்டைக்கு மட்டும் தவஞ்சு தொட்டு அடுத்த தூதரத்துக்கு அள்ளுப்பட்டு வர போறீங்களோ? அது இல்லையே. ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வரைக்கதான் நபி ஈசா என்றது உங்களுக்கு கணக்கு தெரியும். இந்த வலுவட்டில் நம்மளோட மூச்சு எவ்வளவு காத்து நீங்க வாசி காத்து எடுத்துக்கிறீங்களோ அது அண்டத்துல கணக்கு இருக்கு. நீங்க எங்கேயும் கணக்கு காட்ட முடியாது. மாத்தி காட்டுறது உங்களோட வேலை. சம்டைம் நான் வந்தோம் இல்லை செக் பண்ணுங்க, ஒரு நிமிஷத்துல மூச்சுக்கிறோண்டா எல்லாரும் செக் பண்ணி போட்டு ஏன்னா 1 2 3 5 6 8ல நிக்கன்னு சொல்லுவீங்க. ஆனா அங்க அண்டத்துல தெரியும் நான் அத்தனை ஒரு நாள்ல செய்த கணக்கு சரியோ? தொடர்ச்சியா வந்து 1ல நிக்கணும், அப்புறம் 0க்கு வரணும். கடைசியா தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளுமே 3ல நிக்கணும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு 24 மணி நேரம் 3ல நிக்கணும். அசையக்கூடாது. இப்ப நான் 24 மணி நேரம் ஓகே. அப்ப 24 மணி நேரம் பஞ்சபூதத்தோட இருக்கிறண்டா இயக்கோட இருக்கணும். அப்ப நோயற்ற கர்மா உள்ளுக்கு வராது. இல்லையோ கர்மா வரும். ஏன்னா நீங்க சுவாசிக்கிறீங்க 5 சுவாசம் தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்ப கர்மா இருக்கோ இல்லையோ? எல்லாருக்கும் இருக்குங்க கர்மா. கர்மான்றது என்ன? உடம்புல ரத்தத்துல வர செல் இல்லை. அப்ப ஆணவம், கண்மம், மாயை, நோய் எல்லாமே இருக்கும். பரம்பரை நோய், டிஎன்ஏ, பரம்பரை டிஎன்ஏ, ஒரு பரம்பரை பிரஷர், பரம்பரை கேன்சர், பரம்பரை பிரஷர், பரம்பரையே வந்துட்டு இருக்கும்.
லோ ப்ரெஷர் அந்த ப்ரெஷராக இருக்கு. ஆனால் தவன் சின்ன அதுக்கு தான் சின்ன பயம் உண்டு வேலை துறந்த கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்க ப்ரெஷர் குறையாது. அதை போய் நடக்கும் அமைதியாக மனிதனுக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன நடக்கும்? தண்டு பாடல அமைதியாக குறைஞ்சு வரும். அப்போ உங்க கடைசியாக தொடர்ந்து செய்கிறவைக்கு தான் இப்போ கன பேர் சும்மா ஆசையில் அங்கங்கே விழுந்து ஓடி தீர்றாங்க. ஆசை பேராசை பெருந்தடுத்துடும். அதால தான் உங்க பாருங்க பேராசையில் உங்க ரம் என்ன செய்யறாரு? பேராசை உலகத்துல. அப்போ ஒவ்வொரு பிரமிசம் பேராசை ஒரு நாட்டில் பொருளாதாரம் என்ன பொருளாதாரம்? பொருளாதாரம் என்பது பஞ்சபூதம் மண்ணில் இருந்தால் சோத்தை சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம், எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. சாப்பாடு காணும், உணவு காணும், நவதானியம் காணும், எல்லாம் காணும். மனிதனுடைய அறிவு குறைவால, அசுரத்தினத்தால, பேராசால உலகம் அழிய போகுது. இதுதான் உண்மையானது. அப்ப நாம என்ன செய்யணும்? தவன் செய்தவன் பேராசைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுமா? என்ன பேராசை தெரியுமோ? நான் தூதராகி நான் கூட ஆள வச்சு அப்படி பிரிஞ்சு இருப்பாங்க. அதே கருமா எவனவன் தனக்குள்ள அன்பா இருந்து மக்களை சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியானம்மா. பேரும்பம் எல்லா தூரமும் சொல்லுங்க. இனிமேல் எல்லாரும் ஒற்றுமையா சின்ன போல ஒற்றுமையா அங்கங்க ஒரு டிஎன் அடிபட்டு கொண்டிருக்கும். உள்ளுக்கு இருக்கே விஷம், உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுக்கொண்டு பேசி கொண்டிருப்பீங்க. உங்களுக்குள்ளாம் பிரச்சனை அடிபடாமல் இனிமேல் தவன் செய்து 5 வாட்டி செய்தா போல அங்க உடனே மாறாது. தொடர்ச்சியா அன்பா இருந்து செய்துட்டு வாங்க. பேரும்பம் தூதர் வந்து அன்பாவோடு இருப்பீங்க. குரு ஓகே ஆசீர்வாதம் தான் வர வந்தோடனே நீ கிட்ட வரைக்கும் மூச்சை தொடுத்து பார்த்தா தெரியும். நேர வாசி காத்துல வரும். இப்ப என்ன நினைக்கா வேற நினைச்சா வாசி காத்து மாறிடுது. நான் படிச்சது. அப்ப அந்த சரிதம் இந்த ஆத்மா வந்திருக்கு. ஆத்மா உங்களோட லவ் பண்றாரு. அப்ப எல்லோரும் தான் லவ் பண்றார். என்ன கிறிஸ்தவ மதமோ எல்லா மதமும் இங்க எல்லாருக்குள்ளேயும் வாசி காத்து வரும். அப்ப எல்லாருக்கும் பொதுவானதான் மதமும் சம்மதம் எம்மதற்கு. நபி ஈசான்றது கடைசி மெசேஞ்சர் லாஸ்ட். இது வந்து கடைசியா முடிஞ்சுது. நீங்க செய்தா சரி. எல்லாரும் வந்தால் இதுக்குள்ள இனி ஒரு மெசேஞ்சர் வந்து வேறொன்னு சொல்லி தர மாட்டார். இப்படித்தான் போகணும். இதுதான் குறைய போகணும். அப்ப நபி ஈசா வந்து கலியுகத்துக்கு குரான்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை நீங்கள் வந்து போய் அடிபட தேவையில்லை. எல்லோரும் செய்து கொண்டு வாங்க. அழகாக பேரும்பம் மலரும். உங்களுக்குள்ள பேரும்பம் உணரணும். பேரும்பத்தில் இருக்க வேணும். சிற்றும்பத்தில் இருந்து அப்புறம் 60 பேரும்பத்தில் இருங்க. அதான் பேரும்பம்.